بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله மபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இன்றைக்கு நம்ம இந்த நவீன ரீல்ஸ் முகத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களை நம்ம பார்த்தோம். இவர்கள் இன்றைக்கு பரவலாக சமூக வலைதளங்கள்ல இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாம் எந்த அளவிற்கு பெண்களை மிக ஒழுக்கமாக தன்னுடைய முக அழகை கூட கணவனுக்கு மட்டுமே காட்ட வேண்டும். ஒரு பெண்ணுடைய அழகு என்பது முகத்தில் இருக்கிறது. அந்த முக அழகை கூட அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாது. கணவனுக்கு மட்டுமே தான் சொந்தம். அடுத்தவர்கள் பக்கம் தவறான வழிக்கு சென்று விடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு பெண்களுக்கு கட்டுப்பாட வச்சிருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் ஏன் இந்த அளவுக்கு பெண்களுக்கு கட்டுப்பாட வைக்குதுன்னு சொன்னா, பெண்களை கொண்டு தான் அதிகமான குழப்பங்கள், சோதனைகள் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில ஏற்படுகிறது. ஒரு பெண்ணு தவறாக சென்றால் சொன்னா அவ ஒரு சமுதாயத்தை வழிகெடுப்பார். ஆண்கள் சமுதாயத்தை வழிகெடுப்பார். திருமணமான ஆண்கள் தவறான ஒரு நடத்தைக்கு போவதற்கு ஒரு பெண்ணுடைய அந்த ஒழுக்கம் கெட்ட செயல் காரணமா இருக்கு. அதை கொண்டு சமுதாயத்திற்கு மத்தியில சண்டை, சச்சரவு, கொலை என்று பல்வேறு விதமான தவறுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம், இறைவனுடைய அந்த சட்டத்திட்ட அழகிய வழிகாட்டலை கொடுக்குது. தானும் கண்ணியமா வாழணும், தன்னுடைய கருப்பும் பாதுகாக்கப்பட வேண்டும். தன்னுடைய கருப்பை அழகை வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய கருப்புக்கு அங்க ஆபத்து வருகிறது. இப்படியாக இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், மற்ற பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் என்றாலே கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் தங்களுடைய அவயங்களை ஆண்களுக்கு முன்னால் மறைத்து வாழ வேண்டியவர்கள். முந்தைய காலத்துல பாருங்க, இஸ்லாமிய பெண்கள் மாத்திரமல்ல, மற்ற பெண்களுமே தன்னுடைய அலங்காரத்தை மறைத்து, ஓரளவுக்கு பெண் என்றால் அவர்கள் மறைந்திருக்கக்கூடியவர்கள், அழகை காட்டாம தன்னுடைய அழகையும் கற்பையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் என்கிற அந்த நிலைமை மாறி இன்றைக்கு தலைகீழாக என்ன செய்யுது, ஆண்களை போல எங்களுக்கு சுதந்திரம் வேணும் என்பதை போல வெளியே பாட்டு பாடி ஆட்டம் போடுறாங்கன்னு சொன்னா, இது உண்மையாக சுதந்திரமா? தன்னுடைய கற்புக்கு இலக்கு ஏற்படுத்தி விட்டு, தன்னுடைய பெண்ணியம் என்ற அந்த பெரிய ஒரு மதிப்புக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டு, நான் டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன், ஆண்களை போல இருக்கிறேன்னு சொன்னா இது எப்படி சாத்தியப்படும்? ஆனா இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம், எல்லா ரூபத்திலும் பெண்கள் பரவலாக ஆண்களை போல ஆக வேண்டும் என்று மோகம் கொண்டு அந்த இந்த இயற்கை நெறிக்கு மாற்றமாக செல்லும் பொழுது தவறான பல காரியங்கள் கண்கூட பார்க்கிறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது மாதிரி நாங்க ஆண்களை போல இருக்கக்கூடாதா என்று நவீனப்படுத்தி நவீன பெண்களாக உருவாகுவதுதான் இன்றைக்கு காரணமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த பெண்கள், ரீல்ஸ் போடக்கூடிய பெண்கள் இன்னைக்கு தைரியமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெளியே பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு, அதாவது அடங்கி ஒடுங்கி இருந்தவர்கள் ரீல்ஸ் போட்டு இப்படி பாட்டு பாடி இருந்தாலும் சத்தம் போட்டா நம்ம செய்யற தப்பு தான், அந்த தப்பு நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. நான் அப்படி செஞ்சோம்னா, பரதா போட்டு ஆடணும்னா திட்டத்தான் செய்வான். பரதாங்கிறது இஸ்லாமிய பெண்களுக்கான கண்ணியத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆடை, பெண்களுடைய கருப்பை போதிக்கக்கூடிய ஒரு ஆடை. அப்ப இதை போட்டு ஆடணும்னா நம்மள ஒரு மாதிரியா பேசுவான், பேசத்தான் செய்வான் என்று அதை சகித்து கொண்டு கடந்து போன காலம் தாண்டி இன்றைக்கு எப்படி உருவாகி இருக்கிறது? இது மாதிரி பெண்கள் எல்லாம், இந்த கடையினுடைய சார்ந்த பெண்ணும் பகிரங்கமாக வீடியோ போட்டு நான் மட்டும் தப்பு பண்றானா, உலகத்துல தப்பே நடக்கலையா என்று அந்த பேசியதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பகிரங்கமாக பெண்கள் வெளியே பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த பெண் கடையினோட ஒரு பெண் பேசிருச்சு, எதிர்கொண்டுருச்சு, அதே மாதிரி நாமளும் எதிர்கொள்ளலாம், இல்ல அந்த பெண்ணை பேசி அதிகமா பரப்பிட்டான், நம்மள அடுத்து கண்டுக்க மாட்டான் என்கிற ஏதோ ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த கடையினுள்ள ஒரு பெண் பேசியதுக்கு பின்னால பரவலாக பெண்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நேற்று நம்ம வீடியோ பேசியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா, டிவிக்கு சார்ந்த ஒரு பெண்ணு கமாண்ட்ல திட்டி ஒரு ஆணை பகிரங்கமாக பதிவு போட்டு திட்டுது. இனிமே நீ கமாண்டு போட்டா நான் திரும்பவும் வீடியோ போடுவேன், ஆம்பளை இருந்த கமாண்டு போட்டு பாருன்னு சொல்லுது. இப்ப இப்படி எல்லாம் தைரியமா பேசுவதற்கு காரணம் என்ன? அதே போல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெண்ணு நம்ம பார்த்தோம். அந்த பெண்ணும் அப்படித்தான் தைரியமாக என்ன செய்யுது, நான் இப்படித்தான் போடுவேன், நான் பண்றது பெருசா தப்பெல்லாம் கிடையாது,
நீ விரும்பினா என்ன செய், இதை வந்து பாரு, இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடு, இந்த பக்கம் வராத என்று பகிரங்கமா பேசுது. நான் வருமானத்துக்காக தான் இதை செய்யறேன், என் வருமானம் என் குடும்ப சூழல் அப்படி இருக்குது என்று பகிரங்கமாக வந்து அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த கடையில் ஒரு பெண்ணை வந்து பேசிய பின்னால என்னமோ மற்ற பெண்களுக்கும் தைரியம் வந்து மற்ற பெண்களும் பேச துணிந்ததை போல இருக்கிறது. அந்த வீடியோவை கொஞ்சம் நீங்க பாருங்க. ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்க மாட்டேதுங்க. ஹராமான வேலை பாக்குறீங்க, கேட்டா சினிமா பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. ஏன் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க? எங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். பொது இடத்துல எங்களை பார்த்தா ஜாடமாடியா பேசுறது, அதுக்கப்புறம் வந்து போன்ல வந்து குணமொழியா வந்து மெசேஜ் போடுறது, உங்க வீடியோ நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் செய்யாதீங்க ஹராமான வேலை அப்படின்னு சொல்றது, உங்களுக்கு பிடிக்கலையா பிளாக் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னோட கதையில டிக்டாக் வந்த புதுசுல நானும் வந்து பாட்டுக்கு வந்து வாய் அசைப்பேன் தலையை அசைப்பேன், அவ்வளவுதான் நான் பண்ணுவேன். இந்த டான்ஸ் ஆடுற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆனா என்ன வந்து பாக்குற இடத்துல ஒரு சில பேரு ஏன் இப்படி பண்றீங்க, என்னமோ நான் தப்பு பண்ற மாதிரி பேசுறாங்க, காது வழியா கேட்டுச்சு எனக்கு. ஆனா இப்போ என்னோட பிசினஸ்க்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் நான் பாக்குறேன். ஆனா நான் ஆடல் பாடல்லாம் குறைச்சிக்கிட்டேன், ஆடல் இல்ல இந்த பாடல் இதெல்லாம் நான் குறைச்சிட்டேன். என்னோட இது வந்து பிசினஸ்ல தான் இப்ப மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட கஷ்டம் என்னோட குடும்ப சூழ்நிலை எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது. அதனால யாரு குடும்பத்திலயும் மூக்க நுழைக்காதீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசினஸ் பண்ற பெண்களை பார்த்து தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க, தப்பா மெசேஜ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லையா பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. தயவு செய்து தேவையில்லாம மெசேஜ் போடாதீங்க. திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி என்ன சொல்லுது, நான் வந்து இதை வந்து வருமானத்துக்கு பாக்குறேன், என்னுடைய குடும்ப சூழல் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நான் வந்து பிசினஸ் தான் என்னுடைய நோக்கமா இருக்கு இதுல, அதனாலதான் நான் இதை செய்யறேன் என்று வந்து இந்த பெண்ணு சொல்லுது. இன்னைக்கு வந்து பாருங்க சமூக வலைதளங்கள்ல வந்து யாருக்கு வியூஸ் அதிகமா போதோ, யார் வந்து அதிகமா பிரபலமா ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்குறான். எல்லா அந்த யூடியூபா இருக்கட்டும் மற்ற பேஸ்புக்கா இருக்கட்டும் சமூக வலைதளங்கள்ல இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அதிக மக்கள் பாக்குறாங்களா, அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வருமானம் வருது. இது நம்ம இந்த விஷயத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்ப இது மாதிரி பெண்களை வந்து ஏசி பேசி தூக்கி விடும் பொழுது அந்த பெண்கள் எந்த வருமானத்திற்காக இந்த சமூக வலைதளங்களை பயணிக்கிறாங்களோ அந்த வருமானத்தை நம்ம என்ன செய்யணும், விரைவாக அவங்களுக்கு வந்து தூக்கி விடுறோமா இல்லையா? அப்ப அவங்க எந்த நோக்கத்துக்கு வர்றாங்க, அவங்க வந்து வருமானம் பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து நாம அவங்களை பரப்பி விடும் பொழுது அந்த வருமானம் பார்க்கக்கூடியது அவங்களுக்கு இலகுவாக விரைவாக என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து போய் சேருது. அவங்க குறைந்த ஒரு பார்வையாளர் கொண்டு இருந்தாங்கன்னா நம்ம பரப்பி அவங்கள திட்டி ஏசி இது பண்ணும்பொழுது நிறைய பார்வையாளர் போய் பார்க்கலாம். அப்ப இந்த பாயம்மா என்ன சொல்லுச்சு பார்ப்போம்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கறான், நிறைய பேர் லைக் பண்றான். அப்ப புதிய பார்வையாளர்களை நம்ம என்ன செய்யறோம், அதிகப்படுத்தி விடுறோம். அப்ப இந்த வருமானத்துக்காகத்தான் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பெண்கள் வந்து இதை செய்யறாங்க என்று இவங்களுடைய இந்த இதுல நம்ம பாக்குறோம். அதே போலதான் பாத்தீங்கன்னா நேற்று பேசிய அந்த டிவிக்கு சார்ந்த அந்த பெண் அதை தான் சொல்லுச்சு, வருமானத்துக்காகத்தான் நான் பண்றேன், இதை என் பிசினஸ்க்காக பண்றேன், இது கட்சி ரீதியா நீங்க பார்க்காதீங்க என்று அந்த பெண் அதையும் பதிவு பண்ணியது. அப்ப வந்து வருமானத்தை முன்னிறுத்தித்தான் இவர்கள் இது போன்ற விஷயத்தை செய்யறாங்க என்று நம்ம இருக்கும் பொழுது அப்ப இந்த பெண்களை வந்து நம்ம வந்து பகிரங்கப்படுத்தி விடுவது வந்து அந்த பெண்கள் எந்த நோக்கத்திற்காக செயல்படுறாங்க அந்த நோக்கத்தை நாமாகவே வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம். அப்ப எனவே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பெண்களை வந்து நம்ம வந்து பகிரங்கப்படுத்தி இது பண்றதை தவிர்த்து கொண்டு முடிந்த வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அந்த பெண்களுக்கு முடிந்த வரைக்கும் அந்த பெண்களுடைய எந்த ஊரை சார்ந்தவங்க என்று விசாரித்து அதற்கான முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், முறையாக அந்த பெண்களை அணுகி அதை எடுத்து சொல்லணும். இன்னைக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி பெண்களை இந்த பெண்களையும் சரி, இந்த பெண்களுக்கு வந்து பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆண்களும் சரி, ஆண்களை பற்றி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவியை சொன்னா மனைவி ஏத்துக்க மாட்டான் என்று சொல்லி, அல்லது சில ஆண்களுக்குரிய ஆசை வந்து மனைவி சம்பாதிக்கிறான், நமக்கு சம்பாத்தி எப்படி வந்தா பரவாயில்லை என்று சொல்லி இந்த பெண்களை வந்து பின்னால இருந்து கணவன் மாற இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இந்த பெண்ணை வந்து குடும்ப சூழலுக்காக நான் பண்றேன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய குடும்ப சூழல் எப்படி வேணுமான இருக்கலாம், அதுல வந்து கணவன் இருக்கலாம், கணவன் இல்லாம இருக்கலாம், குடும்பம் கஷ்டப்படலாம், எப்படி வேணுமான இருக்கலாம். ஆனா வந்து கணவன் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தோம்னா அந்த கணவன்மார்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க.
நம்ம பெண்ணை நம்முடைய மனைவி வந்து இப்படி அந்நிய ஆண்களுக்கு மத்தியில தவறாக நடந்து தவறாக ஒரு செயலை செய்து தான் வந்து அவங்க வருமானம் பார்க்கணுமா? யோசித்து பாருங்க. இந்த வருமானத்தை வச்சு நம்ம எதை வந்து நம்ம வந்து சாதிக்க போறோம்? அதை வச்சு என்ன நம்ம வந்து மறுமைய கபருடைய வாழ்க்கையை கொண்டு போக போறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த ஆண்கள் வந்து இது மாதிரி தன்னுடைய மனைவிமார்கள் தவறு செய்யறத வந்து கண்டுகொள்ளாம போனாங்கன்னா நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகுவாங்க. ஒரு அற்ப உலக மோகத்துக்காக உங்களுடைய மறுமை வாழ்க்கை இழந்து விடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு ஹதீஸ்ல, அதே மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 சாரார்களை வந்து ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஏறெடுத்து அல்லாஹ் பார்க்க மாட்டானா அவங்க மன்னிக்கவே மாட்டான்ங்கிற கருத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 சாரார். ஒன்று யாரு சொன்னா, அல் ஆகூலில் வாலிதைஹி, தன்னுடைய தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவன். இரண்டாவது சொல்றாங்க அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்களைப் போல பாவனை செய்து நடிக்கக்கூடிய பெண்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க பாருங்க, வதய்யூஸ் அல்லது வஹுவ யர்லா அஸ்ஸூஅ வ யக்ரு பில் ஃபாஹிஷா ஃபி அஹ்லிஹி ஃபலா யகூனு இன்தஹு கைரத்துன் அலா அஹ்லிஹி. எந்த ஆண் தன்னுடைய குடும்பத்தில் இது மாதிரி அசிங்கமான ஆபாசமான அருவருக்கத்தக்க காரியங்கள் நடைபெறுவதை வந்து ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டு அந்த விஷயத்தில் வந்து கோபம் வராம ரோஷம் வராம இருக்கிறானோ அந்த ஆண்களை, அந்த கணவன்மார்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டானா நம்ம அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பை விட்டு நம்ம தூரமாகிறோம். இப்ப நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இந்த அற்பை உலகத்திற்காக மறுமை இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இந்த அற்ப உலகத்துல இதே போல இது பாருங்க, இந்த பெண்களை வந்து இந்த பேசக்கூடிய பெண்கள் ஒருவேளை கணவன் இல்லாம இருக்கலாம், வருமானத்துக்கு வழி இல்லாம இருக்கலாம், குடும்பத்தார் உறவினர்கள் கண்டுகொள்ளாம இருக்கலாம், அதே போல ஜமாத்தார்கள் வந்து கண்டுகொள்ளாம இருக்கலாம். இந்த பெண்ணு கஷ்டப்படுது, ஏதாவது தொழில் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் என்று எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இது மாதிரி ஆடி பாடிட்டா வந்து அதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, தடுக்க போவாங்க, ஜமாத்துல ஒதுக்கி வைப்பாங்க. இது செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, செய்யணும். ஆனா அதற்கு முன்பதாக இந்த பெண் தவறுக்கு போக காரணம் என்ன? குடும்ப வறுமையா? அப்ப குடும்ப வறுமையாக இருந்தா அந்த குடும்ப வறுமையை போக்குவதற்கு இந்த பெண்ணுக்கு ஒரு ஹலாலான தொழிலை ஏற்பாடு செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? அல்லாஹ் உங்களுக்கு கேட்க மாட்டானா? அப்ப இது மாதிரி பெண்கள் ஒரு குடும்ப வறுமையின் காரணமாக வந்து தவறான வழிக்கு போறாங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த உறவினர்கள், அந்த ஊர் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க உங்க மற்ற பொறுப்பை மறந்துட்டு இந்த பெண்ணை மட்டுமே குறை சொல்லாதீங்க. அதே போல இந்த பெண்களும் வந்து அந்த பெண்களுடைய கணவர் மாதிரி இருந்தீங்கன்னா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அற்ப இன்ப உலகத்திற்காக நீங்க என்ன செய்யாதீங்க, தேவையில்லாம இப்படி பெண்களை வந்து தவறுல போய் மூழ்குவதற்கு காரணமாகி விடாதீங்க. இந்த பெண்களை நம்ம சொல்றோம், இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து குடும்ப சூழல்ல கஷ்டப்படுறாங்கன்னு இல்லை. சில பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடம்பரத்தை விரும்புவாங்க. ஆடம்பர செலவுக்காக கணவன்கிட்ட போய் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. அப்ப நம்ம ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட என்ன செய்யலாம், இது மாதிரி தவறான முறையில வந்து வருமானத்தை பார்க்கலாம். இது ஈஸியான வருமானம், ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆடுனா பாடுனா அது வந்து காசு வந்துடும், லைக்கு போகும். அப்படி எல்லாம் இன்னும் அதிகமா லைக்கு போகணுமா, நம்ம உடம்ப திறந்து காட்டணும் என்கிற அந்த கட்டத்துக்கு வருவாங்க. இப்படி எல்லாம் வந்து தவறான முறையில வந்து நம்ம வந்து போறோமே. இந்த பெண்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வருமானம் வேணுமா? இவ்வளவோ வருமானம் பார்ப்பதற்கு வழி இருக்கா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. இப்ப யூடியூப்ல பாருங்க, எவ்வளவோ வீட்டுல இருந்து வீட்டில் உள்ள பெண்கள் எவ்வளவோ முறையில வந்து வருமானம் பார்ப்பதற்கு வந்து இருக்குது. உடல் உழைப்பு செய்யுங்க. உடல் உழைப்பு இல்லாம நோகாம நான் வந்து இருக்கணும், நான் ஆடம்பரமா செலவு செய்யணும் என்று ஆசைப்பட்டு இந்த உலக இன்பத்திற்காக நாளை நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை துளைத்து விடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றோம்னா உங்க மேல ஏதாவது வெறுப்புல சொல்றோமா? வெறுப்புல இது பண்றாங்களா? அந்த வெறுப்பு என்ன, தனிப்பட்ட வெறுப்பு என்ன இருக்கு? நீங்க மறுமை வாழ்க்கை, உங்களுடைய மறுமை வாழ்க்கை வீணாகி விடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்றாங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு வருமானம் வேணும்னா எவ்வளவு வழி இருக்குது. யூடியூப்ல போய் பாருங்க, வீட்டில் இருந்தபடியே வேலை செய்வது எப்படின்னு போட்டா எல்லா விதமான இதுவும் வருது. எது தோதுபடுமோ அதை செய்யுங்க. அப்படியான அளவுக்கு இன்னைக்கு வந்து வருமானம் பார்ப்பதற்கு எவ்வளவு 1008 வழி இருக்கும் பொழுது எனக்கு குடும்ப சூழல் கஷ்டமா இருக்குது, நான் வந்து இப்படித்தான் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா இது உங்களுடைய தவறை நீங்கள் நியாயப்படுத்தக்கூடியதா தான் இருக்குமே தவிர இது எந்த யதார்த்தமான நடுநிலையான பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் கண்ணியம் இருக்குது, பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும் என்று விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் இதை அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப வந்து யார் இதை அனுமதிப்பான்? யார் பெண்களை ரசிக்கணும், பெண்களை காட்சிப்படுத்தணும், பெண்களை வச்சு வருமானம் பார்க்கணும் என்று எவர்கள் ஆசைப்படுறானோ அப்படிப்பட்ட அந்த அநியாயக்காரன் தான்
அப்படிப்பட்ட பாவிகள் தான் என்ன செய்யுமா, பெண்களை தூக்கி விடுவான். 4 பேர் தூக்கி விடுறான் என்பதற்காக நீங்க என்ன செய்யாதீங்க, நம்முடைய அந்த போற பாதை சரியா என்பதை நீங்க சிந்திக்க தவறி விடாதீர்கள். எனவே பெண்களாகி நீங்கள் உங்களுக்கு தனியாக அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான். எனவே பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் நம்முடைய மறுமை வாழ்க்கை வீணாகி விடக்கூடாது, அற்பமான இந்த உலகத்திற்காக மறுமை இழந்து விடக்கூடாது என்கிற கவலை கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த அல்லாவை பயந்து கொண்டால், அல்லாவை நீங்கள் பயந்து கொண்டால் உங்களுக்கு என்ன செய்யுமாவா, நிறைய வழிகளை அல்லாஹ் திறந்து வரேன்னு சொல்றான். இந்த தக்குல்லாஹ் யஜஅல் லக்கும் மஹ்ரஜா, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொண்டால் உங்களுக்கு நிறைய வழியை நான் திறந்து விடுறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ்வை பயந்து கொண்டு நம்ம ஒரு கட்டுப்பாடா இருக்கணும், மறுமை வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று கட்டுப்பாடா இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், 1008 வழியை கொடுப்பான். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, இது மாதிரி சிரமப்படுற பெண்கள் இருக்கிறாங்க. எப்படியோ அல்லாஹ் என்ன செய்வான், யாரோ மூலமா தெரிய அவங்க உதவி செய்து மாதம் வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது, மாதம் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. இப்படி அல்லாஹ் எப்படி நமக்கு உதவி செய்வான்? இப்படி தவறுல போய், ஆபாசத்துல போய், அசிங்கத்துல போய் 4 ஆண்களுக்கு நம்முடைய கண்ணியத்தை இழந்து, நம்முடைய அந்த அழகை, கணவனுக்கு மட்டுமே சொந்தமான அழகை மற்றவங்களுக்கு காட்டித்தான் நம்ம வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்று எந்த அவசியம் இல்லை. எனவே அல்லாஹ்வை பயந்து கொண்டு செய்கிறீங்க, மறுமை வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட பெண்களுக்கும் நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் நல்ல உடல் உழைப்போடு சேர்ந்து கண்ணியத்தோடு சேர்ந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் தந்தல் புரிவானாக. இப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டக்கூடிய குடும்பத்தார்களாக, உறவினர்களாக, ஊர் மக்களாக, ஜமாத்தார்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட கேவலத்தை விட்டு சமுதாய பெண்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.